ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க. இன்றைக்கி நம்ம ப்ரேஸ்லெட் மேக்கிங் கிளாஸ் 15 தாங்க பார்க்க போகிறோம். கிளாஸ் 15ல் இது போல் பீட்ஸும் செயினும் வச்சும் ஒரு அழகான ப்ரேஸ்லெட் எப்படி செய்யலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு கிளியராக புரியும். ஃபஸ்ட்டு நம்ம தேவையான மெட்டீரியல்ஸ் என்னென்ன அப்படின்றது பார்த்துடலாம். நமக்கு ஃபஸ்ட்டு 8 mm பீட் வந்து தேவைப்படும். அதுக்கப்புறம் நமக்கு இது போல் ஐபின் வந்து தேவைப்படுங்க. ஐபின் வந்து மேலே இது போல் ஒரு ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும், சரிங்களா? இதுதான் ஐபின். இந்த பின் வந்து நமக்கு தேவைப்படும். அதுக்கப்புறம் நமக்கு செயின் வந்து தேவைப்படும், சரிங்களா? நான் வந்து கோல்டன் கலரில் வந்து செயின் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் நமக்கு ஹூக் வந்து தேவைப்படும், சரிங்களா? ஹூக்குமே நான் வந்து கோல்டன் கலரில் தான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் நமக்கு இந்த ப்ரேஸ்லெட் செய்கிறதுக்கு ஜம்ப் ரிங் வந்து தேவைப்படும். ஜம்ப் ரிங் எடுத்துக்கோங்க. இந்த மெட்டீரியல்ஸ்லாம் யூஸ் பண்ணி நம்ம எப்படி ப்ரேஸ்லெட் செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பீடும் ஒரு ஐப்பினையும் எடுத்துக்கோங்க. இதுக்கு நமக்கு கட்டர் பிளேயர் 2 டூல்ஸுமே தேவைப்படும், எடுத்துக்கோங்க. இந்த ஐப்பின்குள்ளே இந்த பீட் வந்து இது போல் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்ம ஐப்பின் வந்து கட் பண்ணிக்கலாங்க. அதாவது நமக்கு தேவையான விட்டுட்டு மீதம் உள்ள ஐப்பினை கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இது போல் கட் பண்ணிவிட்டு இப்போ ப்ளையர் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்படி சைடாக வந்து இது பாருங்கள், இது போல் சைடாக இது போல் ஃபஸ்ட்டு பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு ரவுண்ட் ஷேப் வர்ற மாதிரி வளைக்கணும், சரிங்களா? வீடியோவை கவனமாக பாருங்கள். இது போல் வளைச்சிட்டு நல்லா ஒரு ரவுண்ட் ஷேப் வர்ற மாதிரி எடுத்துக்கோங்க. நமக்கு இன்னொரு சைடு இருக்குது பார்த்தீங்களா, ஐப்பின்னா ரவுண்ட் ஷேப் இருக்குது பார்த்தீங்களா, அதே போலவே இந்த சைடு நமக்கு வந்து ரவுண்ட் ஷேப்பில் இருக்கணும். இப்போ பாருங்கள், உங்களுக்கு தெரியும். இந்தளவுக்கு நல்ல ஒரு ரவுண்ட் ஷேப்பில் எடுத்துக்கோங்க. பாருங்கள், இது போலவே நான் ஆல்ரெடி கொஞ்சம் செஞ்சு வச்சுருந்தேங்க. நான் பாருங்கள் 5 பீட்ஸ் வந்து தான் செஞ்சுருக்கேன். நீங்கள் எது 3 பீட்ஸ் வேணாலும் செஞ்சுக்கோங்க, 4 பீட்ஸ் 5 பீட்ஸ் வேணாலும் செஞ்சுக்கலாம். நான் வந்து 5 பீட்ஸ் வச்சு தான் உங்களுக்கு இப்போ செஞ்சு காட்ட போகிறேன். இப்போ நம்ம இது எல்லாத்தையுமே அட்டாச் பண்ணலாங்க. அதுக்கு நம்ம இது போல் ஓப்பன் பண்ணிக்கோங்க, சரிங்களா? இப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம இன்னொரு பீட் வந்து இதில் போட்டு திரும்ப அந்த ஐப்பினை வந்து க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணி விடுங்க, ஓப்பன் ஆகக்கூடாது. இப்போ பாருங்கள், நம்ம 2 பீடையுமே கனெக்ட் பண்ணிட்டோம். இது போல் நம்ம இந்த 5 பீடையுமே வந்து கனெக்ட் பண்ணிடலாம். கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு இப்படி தாங்க இருக்கும். இப்போ இதில் நம்ம 2 சைடுமே வந்து செயின் அட்டாச் பண்ணணும் இல்லைங்களா? அதுக்கு நம்ம செயின் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. உங்களுக்கு தேவையான அளவில் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதாவது இந்த சைடு ஒரு 2 இன்ச், அந்த சைடு ஒரு 2 இன்ச் அந்த மாதிரி வேணும். இல்லை இந்த சைடு ஒரு 3 இன்ச், அந்த சைடு ஒரு 3 இன்ச் உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க, உங்களுடைய விருப்பம்தான். இப்போ இந்த செயினை நம்ம அட்டாச் பண்ணிடலாங்க. அதுக்கும் நம்ம இது போல் ஐப்பினை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த செயினை வந்து அந்த ஐப்பின்குள்ளே போட்டுட்டு ஐப்பினை நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணி விட்டுறணுங்க. போட்டுட்டு நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணி விட்டுறலாம். அவ்வளோதாங்க. நம்ம இந்த சைடு வந்து செயின் வந்து அட்டாச் பண்ணியாச்சு. அது போல் இந்த சைடுமே செயின் வந்து அட்டாச் பண்ணிடலாம். இதுக்கு முன்னாடி நம்ம ப்ரேஸ்லெட் மேக்கிங் கிளாஸ் வந்து 14 கிளாஸ் வந்து போட்டிருக்கோங்க. அந்த வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்குங்க, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இப்போ நம்ம இந்த சைடுமே வந்து செயின் அட்டாச் பண்ணியாச்சுங்க. இப்போ நமக்கு பார்க்குறதுக்கு இப்படி தாங்க இருக்கும். ரொம்பவே சூப்பராக இருக்குது பாருங்கள். இது பீட்ஸும் செயினும் நம்ம யூஸ் பண்ணி செஞ்சுருக்கோம். இதுக்கு நமக்கு எந்த ஒரு எலாஸ்டிக்குமே தேவைப்படாதுங்க. கியர் வயர் கூட நமக்கு தேவைப்படாது. செயின் மட்டும் பீட்ஸ் மட்டுமே வச்சு ரொம்ப சூப்பரான ஒரு ப்ரேஸ்லெட் வந்து நம்ம செஞ்சிடலாங்க. இதுக்கு நம்ம கீழே அழகாக ஒரு ஹேங்கிங் மாதிரி கொடுக்கறதுக்கு நான் இது போல் பீட்ஸ்லேயே ஒன்று செஞ்சு எடுத்திருக்கேன். உங்களுக்கு பீட்ஸ் வேணாம், எனக்கு வந்து சாம்ஸ் வைக்கணும் சிஸ்டர் அப்படின்னாலும் நீங்கள் சாம்ஸ்மே கூட வச்சுக்கலாம், அது உங்களுடைய விருப்பம்தான். நான் பீட்ஸ் வச்சு தான் இப்போ உங்களுக்கு செஞ்சு காட்டியிருக்கேன். சாம்ஸ் வச்சாலுமே மெத்தட் இது தான், ஓகேங்களா? இதே ஜம்ப் ரிங் தான் யூஸ் பண்ணி நம்ம சாம்ஸ் வந்து அட்டாச் பண்ணுவோம். மெத்தட் வந்து இது தாங்க. இந்த சைடு வந்து நம்ம ஹூக்ஸ் வந்து அட்டாச் பண்ணிடலாம். ஹூக் அட்டாச் பண்ணால் தான் நம்மளால் போட முடியும் இல்லைங்களா? அதனால் ஒரு ஜம்ப் ரிங் போட்டுட்டு ஹூக் வந்து எடுத்துருந்தோம் இல்லைங்களா, கோல்டன் கலர் ஹூக் வந்து போட்டுட்டு ஜம்ப் ரிங்கை நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க.
அவ்வளோதாங்க. நம்ம ரொம்பவே ஈஸியாக சூப்பரான ஒரு பிரேஸ்லெட் வந்து செஞ்சுட்டோம் பாருங்கள். நீங்களும் இது போலவே ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஸ்கூல், காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு எல்லாத்துக்குமே இந்த பிரேஸ்லெட்லாம் ரொம்ப ஃபேவரட்டாக இருக்குங்க. நீங்கள் இந்த பீட்ஸ்க்கு பதிலாக இந்த இடத்துல சாம்ஸ் வேணாலும் வச்சுக்கலாங்க. அழகா இது கீழே ஒரு ஹேங்கிங் போல் தொங்குங்க. அது ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இப்போ இந்த பிரேஸ்லெட்டை நான் உங்களுக்கு வேர் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நம்ம வேர் பண்ணுறப்ப நமக்கு இப்படி தான் இருக்கும். பாருங்கள், இது போல் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இது நம்ம எல்லா ட்ரெஸ்க்குமே வேர் பண்ணலாங்க. ரொம்பவே சூப்பர் அண்ட் ட்ரெண்டியாக இருக்குங்க. நீங்களும் இது போலவே ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக ஈஸியாக நீங்களும் இது போல் பிரேஸ்லெட் வந்து மேக் பண்ணி கற்றுக்கலாங்க. இல்லை சிஸ்டர், நான் பிரேஸ்லெட் மேக்கிங் இன்னும் ரொம்ப டீட்டெயில்டாக கற்றுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா மேலே தெரிகிற கான்டாக்ட் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். இது போல் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம எம்டி கேர்ள்ஸ் கலெக்ஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த பிரேஸ்லெட் எப்படி இருந்தது அப்படின்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிரேஸ்லெட் மேக்கிங்கில் ஏதாச்சும் டவுட் அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு கிளியர் பண்ணுவேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.